இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். சுட சுட பல புதிய செய்திகள் மற்றும் தகவல்களுடன் நமக்காக காத்திருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம்மா சார். என்ன சார் என்ன வேட்பாளர்கள் மனு தாக்கலுக்கு கூட டைம் கிடைக்காத அளவுக்கு காங்கிரஸ்ல இன்னும் வேட்பாளர்கள் லிஸ்டே வெளியில வரலையே, என்ன நடக்குது? அதாவது மத்திய தேர்தல் குழு கூட்டம் இன்னைக்கு கூடும் நாளைக்கு கூடும்னு சொல்லி 3 தடவை ஒத்தி வச்சுட்டாங்கன்றத பாக்குறோம். என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? எப்பதான் அப்ரூவல் கிடைக்கும்? எப்ப லிஸ்ட் வெளியிடப்படும்? தமிழக தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு, குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி செய்த மோசடி, அதுதான் காரணம் இந்த காங்கிரஸ் லிஸ்ட் டிலே ஆகிறதுக்கு. காங்கிரஸில் பல தலைவர்கள் தமிழகத்தினுடைய தல நிலவரங்களை புரிந்து கொள்ளாமல் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு விஜயுடன் போகலாமா விஜயுடன் போக வேண்டாமா என்று எண்ணி 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 3 மாதங்களை கழித்து விட்டார்கள். அதனுடைய எஃபெக்ட் தான் இன்னைக்கு மாணிக் தாக்கூர் ரிசைன் பண்றாரு. காரணம், மு.க. ஸ்டாலின் மாணிக் தாக்கூருக்கு எது இவ்வளவு பெரிய பதவி கொடுத்தீங்க, செல்வ பிறந்தகை விட உயர பதவி அப்படின்னுட்டு. அதுல ராகுல் காந்திக்கு அனுச்ச லிஸ்ட்ல இஷ்டமே இல்லை. ஏன்னா ஜோதிமணி வேற ட்வீட் போட்டுட்டாங்க, 5 கோடி வாங்குறான் 10 கோடி வாங்குறான்னுட்டு. எல்லாத்த விட காங்கிரஸ்ல எல்லாரும் சத்தியமூர்த்தி பவன்ல போனாலும் ஹெல்மெட் போட்டுன்னு போகணும், புல்லட் ப்ரூஃப் போட்டு அடிச்சுக்கிறாங்க உடச்சுக்கிறாங்க ரெண்டும். அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில மாபெரும் குழப்பம் இருக்கிறது. நேற்று பியூஷ் கோயல் அந்த சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை வெளியிட்டாரே தவிர தேர்தல் வாக்காளர்கள் வேட்பாளர்களை பற்றி இன்னும் சொல்லவில்லை. காங்கிரசும் திமுகவும் காங்கிரசும் பாஜகவும் 2 தேசிய கட்சிகள் 2 மாநில கட்சிகளுடைய பிடியில் இருந்து வெளியே வந்தது. ஆனாலும் 2 மாநில கட்சிகளும், திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், தங்களுடைய தோழமை கட்சிகளுடைய நாடகத்தை பார்த்து கொண்டு சிரிக்கிறார்கள், உள்ளே சிரிக்கிறாங்க. இவ்வாறுங்க ஹெலிகாப்டர்ல இருந்து அண்ணாமலை வந்தாலும் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறாரு. அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவருக்கு எதிர்த்து போர்க்கொடி உயர்த்துகிறார்கள். ஆங்கில தொலைக்காட்சிகள் அனைத்திலுமே அண்ணாமலை போட்டியிட மாட்டார் என்ற பெரிய செய்தி வந்தவுடன் அது மத்திய பாஜகவிற்கு ஒரு இழப்பாக போயிட்டு விட்டது, இணக்கம் இல்லாத ஆகிவிட்டது. நல்லவேளை சத்தியமூர்த்தி பவன்ல அடிச்சுக்கிற மாதிரி இங்க அடிச்சுக்கல. போதாத குறைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் 167 64 அந்த மாதிரி சீட் தான் போட்டி போடுறாங்களே தவிர அம்மையார் ஜெயலலிதா 176 இன்னைக்கு நிலவரப்படி 176 டிஎம்கே. மதிமுக தங்களோட அந்த சின்ன ஒண்ணு ஒதுக்குனாங்கல்ல, அதையும் விட்டு கொடுத்துட்டாங்க. 176 இடங்கள்ல திமுக போட்டியிடுறாங்க. உதயசூரியன் சின்னம் போட்டியிடுது. பட் டிஎம்கே எத்தனை பேர் போட்டிடுறாங்க? 164 தானே. 160. அது கரெக்ட் சார், அது கரெக்ட். தனிப்பட்ட முறையில 164, ஒட்டுமொத்த சின்னம்ன்ற பார்க்கும்போது 176. சரி, 176 போச்சுங்க. மீதி இருக்குதுல்ல, அதே மாதிரி இவங்கிட்ட 170ன்னு வச்சுங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட எக்ஸாக்ட் நம்பர் 164 என்ன பொறுத்த மட்டும் ஏடிஎம்கே. இதெல்லாம் இருக்கிட்ட மொத்தம் 234 தொகுதியில காங்கிரஸுக்கு 28, பிஜேபிக்கு 27. இந்த 2த்தையும் விட்டுட்டு பிஜேபியும் டிஎம்கேவும் எவ்வளவு டைரக்ட் ஃபைட் விட்டுருங்க, அதிமுகவும் டிஎம்கேவும் எவ்வளவு ஃபைட்டுங்கிறது விட்டுருங்க. போதாத குறைக்கு 21 தொகுதிகள் அந்த மாதிரி இருக்குது. ஷாமலாமா, காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் நேருக்கு நேர் மோதி கொள்கிறது. அது வேண்டும் என்றே காங்கிரசும் சரி அதிமுகவும் சரி சோளிங்கர், பெண்ணகரம், மயிலாடுதுறை 3மே விட்டுட்டாங்க. அந்த இடத்துல அவங்க வீக்கா இருக்காங்க 2 கட்சியுமே. மயிலாடுதுறையில காங்கிரஸ் அதிகமா வின் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. அந்த மயிலாடுதுறையில எம்பி காங்கிரஸ் எம்பி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரேமலதாவிற்கும் அன்புமணி ராமதாஸிற்கும் 4 இடங்களில் போட்டி. தர்மபுரி, போலூர், சேலம் வெஸ்ட், விருதாச்சலம். என்ன கேட்கிற ஒரு கேள்வி, எதுக்கு அதிமுகவும் திமுகவும் 21 சீட்டு கொடுத்துட்டாங்கன்னாலே, அப்புறம் பாருங்க விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கும் காட்டுமன்னார் கோவில், திருப்போரூர்ல சண்டை போட்டி. கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டுக்கும் பிஜேபிக்குமா நேர போட்டு விட்டாங்க. டிஎம்கே வரவே இல்லை இதுல. அதுல கந்தர்வ கோட்டையும் பத்மநாபபுரமும் போட்டாங்க. பத்மநாபபுரம் சிபிஎம் சண்டை போட்டு வாங்கினாங்க. அதை தவிர
காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நேரடி சண்டை 5 இடத்துல இருக்குங்க. அதுதாங்க டஃப் ஃபைட். அதுதாங்க தமிழகத்தினுடைய செய்தியை சொல்லுகிறது. உதகமண்டலம், அறந்தாங்கி, வளவங்கோடு, கிள்ளியூர், கொளச்சல் இந்த 5 இடத்துலயும் காங்கிரஸும் பிஜேபி இருக்குதுங்களே. 5 இடத்துக்கு 5 இடமும் பிஜேபி ஜெயிச்சிருங்க. இல்ல அதனாலதான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்களா வேட்பாளர்கள் செலக்ஷன்ல காங்கிரஸ்? அதனாலதான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குதா? ஏன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் என்னதான் ஒரு லிஸ்ட் கொடுத்தா கூட இது ஒருவேளை இந்த இடத்துக்கு சரியில்லாம இருக்குமோன்னு ராகுல் காந்தி அவர்கள் ஃபீல் பண்றாரா? அதுக்குதான் இவ்வளவு டைம் கேட்கிறாரா அவர்? அந்த கேள்விக்கு நான் வர அடுத்தது இப்ப வந்து இன்னொன்னு, காங்கிரஸுக்கும் அம்மா அதாவது டிடிவி தினகரனுக்கும் காரக்குடி, நாங்குநேரி 2 இடத்துல சண்டைங்க. அப்புறம் சிபிஐக்கும் பிஜேபிக்கும் ஒண்ணு தள்ளி தர்மபுரி பக்கத்துல இருந்து அதுக்கு ஒண்ணு. அப்புறமா வந்து பெரிய குளத்தை பிசிகேக்கும் டிடிவி தினகரனுக்கும் சண்டை போட்டி. கிள்ளியூர் சிபிஎம்முக்கும் பிஎம்கேக்கும் இந்த 23 சீட்ல என்னுடைய கொஸ்டின் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா, 21 சீட்ல ஏன் வந்து திமுகவும் அதிமுகவும் வரலீங்க? நேரம் திமுக வந்து 176 போட்டுனா கூட அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்ததுன்னா கூட வச்சுங்க, இந்த சீட்ல இருந்து வரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆக மொத்தம் 234 இருந்து இந்த 21 கழிச்சாதானே உங்களுக்கு மெஜாரிட்டி வருங்க. புரியுதுங்களா? ராகுல் காந்தி ஏன் தாமதப்படுத்துகிறார் என்று கேட்டால், விஜயுடன் அவர் கள்ள உறவு வைத்திருக்கிறார். ராகுல் காந்தி விஜயுடன் போக வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனா இன்னமும் அந்த கிறிஸ்டோபர் திலக்க ரிசைன் பண்ண சொல்லிட்டு நம்ம ஏடிஎம் இந்த டிவிக்கோட போலாங்கிற மாதிரி நேற்று பேசியிருக்காங்க. அவ்வளவு மனத்தாங்க ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே சண்டை, நன்றாக சண்டை போட்டு போறாங்க. குடுமைப்பிடி சண்டை. சத்தியமூர்த்தி பவன்ல எப்படி அடிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி ராகுல் காந்தி ஸ்டாலினும் முட்டிக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. ஒண்ணுங்க, ராகுல் காந்தி தமிழகத்தை பீகார் மாதிரி நினைச்சாருங்க. தேஜஸ்வி யாதவ் மாதிரி ஸ்டாலினை முக்கடிக்கிறான்னு. ஆனா ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாரு? சிதம்பரம் மூலமா சோனியா காந்தி கிட்ட போயிட்டாரு. நேரம் அலையன்ஸ் வந்துடுச்சு. காரணம், கட்டி தமிழ் வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் இணையக்கூடாது என்று சதி திட்டம் செய்தார் மு.க. ஸ்டாலின். அது வெற்றி பெற்றார். இந்த விஷயத்தை நீங்க காங்கிரஸ் ஏன் டிலே ஆகுதுன்னு கேட்கிறாங்க. இந்த 4 நாள் லீவ் வந்தது, அதனால ஒரு தாமதம் சொல்றாங்க. இருப்பினும் ஒரு அன்டிசிஷன் எடுக்கிறது, ஒரு காலதாமதம் ஆக்குவதெல்லாம் காங்கிரஸுக்கு ராகுல் காந்திக்கு இஷ்டமே கிடையாதுங்க. தமிழ்நாடு மேல சிம்பிளா சொல்ல போனா அதாங்க. அவங்க தயாரா இருக்காங்க. இன்னும் பாருங்க, பாஜகவுல தேர்தல் வேட்பாளருக்கு முன்னாடி சண்டை போட்டாங்க. காங்கிரஸ்ல பாருங்க, தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி சண்டை போட்டாங்க, பின்னாடியும் போடுவாங்க. ராஜினாமா இருக்கும்போது பார்த்துட்டே இருங்க. சரி, இப்ப கூட ராகுல் காந்தியை தவிர்த்து விட்டு சோனியா காந்தியிடம் அப்ரூவல் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கா? ஏன்னா அவங்க நலமாயி திரும்பிட்டாங்க, மருத்துவமனையில இருந்து வீடு திரும்பிட்டாங்க. இப்பவும் அந்த லிஸ்ட் அங்க போய் அப்ரூவல் வாங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா வாய்ப்பும் இருக்குது காங்கிரஸ்ல. அங்க அது காங்கிரஸ் வந்து குடிச்சவர் ஆக்கிட்டார் ராகுல் காந்தி. ஆல் ஓவர் இந்தியாவில தமிழ்நாட்டில் பண்ணி விட்டாங்க. அதை பாருங்க. சோனியா காந்தி கிட்ட அப்ரூவல் வாங்கிடுவார், நிச்சயம் வாங்கிடுவார். அப்ப செல்வ பெருந்தகை அவர்களுடைய லிஸ்ட் தான் வருமா? மாணிக்கம் தாக்கூரும் இப்ப ரிசைன் பண்ணிட்டாரு. அவருடைய அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல இருந்து தேர்தல் மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவோட தலைவர் பொறுப்பு கொடுத்திருந்தாங்க, அதுவும் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு தகவல் வருது. அப்போ சத்தீஸ்கர்ல இருந்த டி.எஸ். சிங்தேவ் வந்து டீல் பண்ணுவாரு. இப்போ இந்தியா முகுல் வாஸ்னிக் டீல் பண்ணுவாரு. எப்படி இருந்தாலும் செல்வ பெருந்தகை இருக்கிறாரோ இல்லையோ, மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றார். மு.க. ஸ்டாலினுடைய பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துட்டாரு பாருங்க, மக்கா ஏஜென்ட். அவர் தானே செல்வ பெருந்தகை. அதாவது காங்கிரஸ்காரெல்லாம் சொல்றாங்க, காங்கிரஸுக்கு அடகு வச்சது இவர் தானேன்னுட்டு. அந்த பின்னணியில் பார்த்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் மூலமாகத்தான் திமுக கூட்டணிக்கு அவப்பெயர் வர இருக்கிறது. அதை தவிர இப்ப கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. நல்ல தமிழ் வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல நேற்று பெரம்பூர்ல கூட பாருங்க, சின்ன கரூராக்கணும்னு நினைச்சாங்க எல்லாருமே. பஸ் விட்டாங்க, சண்டை போட்டாங்க, பெண்மணிகள் மீது சோடா பாட்டில வீசினாங்க. இத்தனை நடக்குது. நாளைக்கு திருச்சியில் அவர் போனாருன்னா சுமூகமா போக முடியுமாங்க? தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஈவன் தேர்தல் அதிகாரி கூட அர்ச்சனா பட்நாயக் கூட ஏதோ திமுகவுடைய கிளைக்கழக செயலாளர் மாதிரி பண்றாங்க. ஏது
அவங்க விளக்கம் கேட்டிருக்காங்கல்ல சார், அவங்க விளக்கம் கேட்டிருக்காங்க இல்லையா? அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் விளக்கம் கேட்டிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, எதனால இவ்வளவு வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க, இவ்வளவு என்ன அங்க ஒரிஜினலா நடந்ததுன்னு ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வச்சு தாவேகா கொடுத்தது. அந்த எஃப்ஐஆர் வித்ட்ரா பண்ணுவாங்களா? அவங்க வித்ட்ரா பண்ணி அந்த எஃப்ஐஆர் போட்டது யாருங்க? தமிழ்நாடு போலீஸ் தானே. அதே மாதிரி அந்த பொன்ராஜனுடைய உளறினார், பெண்கள் எல்லாம் விபச்சாரின்னு எல்லாரையுமே சர்வ யூனிவர்சலா பேசினாரு. அவர் ஏங்க அரெஸ்ட் பண்ணத ஒண்ணும்? அந்த பொன்ராஜ் வளர்றாரு, தினம் டெலிவிஷன்ல வந்துட்டு என்னமோ பேசுறாரு. தமிழ் வெற்றி கழகம்னா என்ன, பாஜக என்ன, எடப்பாடி பண்ண கிள்ளிக்கிறியாங்க? அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கட்சி நடத்துறாங்க. யாரையுமே தரக்குறையா பேசக்கூடாதுமா. நீ என்ன ஒண்ணா கோவப்படும் பண்ணலாம். ஒரு பெண்ணை போய் விபச்சாரி என்று ஒரு பேச்சாளர் தாவேகாவுடைய பேச்சு, அதுக்குதான் விஜய் போனாரு டிஜிபி ஆபீஸுக்கு. விஜய் எங்க டிஜிபி ஆக்ஷன் எடுக்கிறீங்க? எங்க எடுக்கிறீங்க? அவர் எங்க சம்மன் கூட பண்ண இல்லைங்களா? ஏங்க சார் இது? அதுதான் விஜய்க்கு ஒரு வருத்தமாக இருந்தாலும், இன்று காலை சிடி நிர்மல்குமார் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறதை தவிர தொலைபேசியில் சில மூத்த தலைவர்கள் மூலமாக, வழக்கறிஞர்கள் மூலமாக அமித்ஷாவிடம் தெரியப்பட்டது, நம்ம விஜய் அவர்களுக்கு, தமிழ் வெற்றி கழக விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு என்ற பாதுகாப்பு Z+ ஆகினாலும் ஆக்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மாத்தி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே, மணிப்பூர் ஆளுநருக்கு லெட்டர் போட்டாங்க வந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்துறை செயலாளருக்கு போடாம அங்க போட்டுட்டாங்க லெட்டர்ன்னு அவங்க அதுலயே குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கே தாவேகா. எங்க டிஆர் பாலு லெட்டர்ல கைது போட்டு கொடுத்தாரு, சபாநாயகர் நீ தோண்டு 2025 போட்டாரு. அதையே போட்டாரு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. அவங்க அமித்ஷாக்கு நேர லெட்டர் போட்டுருக்கலாம், அவங்க தப்பா போட்டாங்க அஜித் பல்லான்னு. நான் இன்னொன்னு சொல்றேன், அஜித் பல்லா தான் அடுத்த தமிழ்நாடு கவர்னருங்க, அதுக்காக தான் போட்டாங்க. இன்னும் என்ன சொல்றீங்க? இப்ப அவ்வளவு தூரம் தாவேகாக்கு தெரியுதா? யாரு அப்போ ராம்தாஸ் அத்வாலே சொல்ற மாதிரி வந்து தேர்தலுக்கு பின் வந்து என்டிஏவோட விஜய் சேருவார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு ராம்தாஸ் அத்வாலே. அப்ப இதெல்லாம் எப்படி இன்டர் கனெக்ட் பண்ணி தான் புரிஞ்சுக்கலாமா? தாவேகாக்கு அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா பிஜேபியோட? எது இருக்கோ இல்லையோ, தாவேகாவுடைய ஈர்ப்பு சக்தி பொதுமக்களிடையே அதிகமாக இருக்கிறது. அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாத இருக்குது. அவர் வந்து ரஜினிகாந்த் இல்லை, கமலஹாசன் இல்லை என்பதை ப்ரூவ் பண்ணிட்டாருங்களே. லாஸ்ட் மூமெண்ட்ல கொம்பு விழுற மாதிரி முக ஸ்டாலின் தயவுலையோ இல்ல திமுக காலையோ விழலையே விஜய். ரஜினிகாந்த் ஏன் விழுந்தாரு? ஆன்மீகம் பேசுறவர் தடால்னுட்டு மலையில போய் உக்காந்துக்கிறாரு. அவர்னா எங்க கட்சியெல்லாம் முடிச்சாச்சுங்க, பொதுச் செயலாளர் போட்டாச்சு, ஆட்டோ சின்னம் வந்தாச்சு, டக்குன்னு மூட்டிட்டு போயிட்டாரு. இல்ல இப்படி வந்து பிஜேபி தரப்புல இருந்து இப்படி யோசிக்கிறாங்க, தாவேகா தரப்புல இருந்து இப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது காங்கிரஸ் எதுக்காக இன்னும் தாவேகாக்கு முயற்சிக்கணும்? இந்த ஸ்டேஜ்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கிறிஸ்டோபர் திலகர் ராஜினாமா பண்ண சொல்லலான்ற அளவுக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் யோசிக்கிறாரு? இப்ப ஒன்னும் அட்வான்டேஜே இல்லையா காங்கிரஸ்க்கு தாவேகா? காரணம் என்ன என்று கேட்டால் 2029 காங்கிரசுக்கு நம்ம ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்கு உதயநிதியோ அல்லது ஸ்டாலினோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிற ஒரு துரோக எண்ணம் ராகுல் காந்தி மனதில் படிந்து விட்டது. அதை தவிர ராகுல் காந்திக்கு இன்னமும் விசிகாவுடன் போக வேண்டும் என்று இருக்கிறார். காரணம் கிறிஸ்துவர்கள் ஓட்டு. பாஜக என்ன சொல்லுதோ இருக்கட்டுங்க. எங்க அவர் போய் பெரம்பூர்லயும் திருச்சியிலும் போய் நிற்கிறாரு. அவருக்கு இந்த ஓட்டு ஜாதி ஒழிப்போம்லாம் சொல்றாரு தவிர இந்த ஜாதி இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அது. ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் கேட்க கேள்விகள் ஒன்றே ஒன்று, ராகுல் காந்தியினால் தான் தமிழக அரசியல் குழப்பமாகியது. அது அதிமுகவுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும் இருக்கும் என்று பாஜகவினர் நினைக்கின்றனர். பாஜக என்னைக்கும் தமிழ் வெற்றி கழகத்தோட போவாதுங்க, எழுதி வச்சுங்க. ராகுல் காந்தியோட பார்த்து தள்ளி விடுவாங்களே தவிர டிஎம்கே பிரிக்கிறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்களே தவிர ஏடிஎம்கேவோட பாஜக அந்த கூட்டணி தொடரும். இல்ல இப்ப நீங்க Z+ பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னா எல்லாரும் யோசிக்கிறவங்க எல்லாம் அப்படித்தானே யோசிப்பாங்க. அப்போ இது கரெக்ட் போல இருக்கு, இது வந்து உடனே கேட்ட உடனே கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப இவங்களுக்கும் அவங்க வந்து பி டீம் தான். தாவேகா வந்து பிஜேபி வந்து ஒரு பி டீமா செயல்படுது தாவேகா, அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும். ஐயா கருணாநிதிக்கு லாஸ்ட் மூமெண்ட் மட்டும் என்எஸ்ஜி கொடுத்திருந்தாங்க, பிளாக் கேட் கமாண்டோ Z+. அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தார், உடம்பு சரியில்லை இருந்தாலும் அவருக்கு அந்த எனர்ஜி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இப்ப எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க. இப்ப சரத்பவாருக்கு எங்கேயுமே வெளில போறது கிடையாது, அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கு இவர் பொதுமக்களிடையே போறாருங்களே. யாரு? விஜய். அந்த சிஆர்பிஎஃப் வந்துருச்சுன்னா தமிழ்நாடு போலீஸ் கொஞ்சம் பயப்படும். தமிழ்நாடு போலீஸ் இன்னும் திமுகவுடைய ஏஜென்ட்களாக டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் செயல்படுகிறார் என்று
விஜய் சொல்றாரு, அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க. தமிழ்நாடு போலீஸ் should come clean on this man. என்ன ஞானேஸ்வர் குமார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன திமுக ஏஜென்ட்டாங்க அவரு. அந்த அர்ச்சனா பட்நாயக்கிற அம்மா எங்க விஜயனுடைய எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கவே இல்லை. எங்க இன்னும் டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் போடல. 6 மாசமாச்சு அந்த போட்டி கரூர்ல இருந்து காலியா இருக்குது. சோ ஆக மொத்தம் ராகுல் காந்தியை விட்டுருங்க, பாஜக விட்டுருங்க, மாநில கட்சிகள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி மிஸ்டர் விஜய் தமிழ் வெற்றி கழகம் விடுதலை கட்சி சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுருவார், தண்ணி சாப்பிடுவார் பாருங்க. இப்ப திருமாவளவன் சொல்றாரு, வந்து பிஜேபி வந்து ஒரு ரோல் பிளே பண்ண போகுது, தமிழக அரசியல்லையே ஒரு பெரிய மாற்றம் தேர்தலுக்கு அப்புறம் வரும், டிஎம்கேவே உடைச்சிருவாங்க பிஜேபி, அவங்க யார் ஜெயிச்சு வராங்களோ அதுலயே ஒரு ஸ்பிளிட்ட பண்ணிடுவாங்கன்னு திருமாவளவன் சொல்றாரு. இத வந்து திருமாவளவன் என்ன கனிமொழி மீது சந்தேகப்படுகிறாரா? அவர் வந்து டிஎம்கே சொல்லி பேசுறாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் சொல்லி பேசுறாரா? எதுக்குங்க நீங்க வந்து பிஜேபி உடைக்கணும் திமுகவை? அதுவே உடைய போகுதுங்க. இப்ப பாருங்க, அந்த எஸ்ஆர் ராதா டிஆர் பாலு எப்படி கேட்கிறாரு. டிஆர் பாலுக்கு 84 வயசு ஆயிடுச்சு. ஏன் அந்த தாம்பரம் எம்எல்ஏ கிட்ட அவளுக்கு விசு வாங்கணும்? அவளு நிந்துக்கிறாரு. ஏன் இது திமுகவில் இருக்க குழப்பத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா கனிமொழி எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க, சீட்டுக்கு அப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு மழுப்பி விட்டாங்க. ஆக மொத்தம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்களே முட்டிப்பாங்களே தவிர ஒன்று நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மே மாதத்தில் தோற்குமே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக மாதிரி போயிடுங்க. சரி, இப்ப இந்த சைடு பிஜேபிக்குள்ள என்ன நடக்குது? எதனால இவ்வளவு டிலே? என்னதான் நடக்குது? ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் காங்கிரஸை பத்தி விமர்சிக்கும் போது பிஜேபிக்குள்ள என்ன நடக்குதுன்றதையும் பிஜேபிக்குள்ள நடக்குது நான் சொல்றேன். பிஜேபி அரசாங்கத்தில் இருக்கிறது. அகில உலக பிரச்சனையான ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா வாட்ல பிரதிதினம் காலை மாலை இரவு 3 முறை அமித்ஷா, நரேந்திர மோடி, ஜெய்சங்கர், ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் அந்த குழு கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி பிரதிதினம் கூடுகிறது. இன்று மாலை கூட 7 மணிக்கு கூடுறது. இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு தமிழ்நாடு பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சிருந்தாங்க, அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் முக்கியமே தவிர தமிழ்நாடு முக்கியம் அல்ல பாஜகவுக்கு என்றாலும். எங்க வெஸ்ட் பெங்காலுக்கே அவங்க போலீங்கம்மா, அது அசாமுக்கும் போல, கேரளாவுக்கு ஒரு நாள் வந்துட்டு போயிட்டா இன்னைக்கு பெரிய வேர்ல்டு நியூஸ் ஆக போகுதுங்க. அந்தந்த பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப் வந்து ராத்திரி பேச போறாரு டெலிவிஷன்ல. அங்க ஈரான்ல இருந்து வெளில வர போறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஈவன் லண்டன் என்ற மாதிரி இடத்துல எல்லாம் பெட்ரோலே கிடைக்கல. பல இடங்களில் பிலிப்பைன்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க கடையை, அவங்க எல்லாம் லாக்டவுன் ஆயிடுச்சு. ஒவ்வொரு இடத்தையும் ஆக மொத்தம் போர் வெற்றி கெற்று, அதாவது வாபஸ் பெருமை. ஆனால் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்றெல்லாம் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குது. பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்குது. எங்கேயும் வெளில போக முடியல. அதுதான் பாஜகவுக்கு சொன்ன. அது வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி மீட் பண்ண போறாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க, அவர் பியூஷ் கோயலும் அமித்ஷாவும் நதின் நவீனும் உட்கார்ந்து கொண்டு பேசி முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இன்று 8:30 மணிக்கு நாம் இருவரும் 5-6 மணிக்கு பேசுறோம். இது வந்தாலும் வரலாம், இல்லை நாளை காத்தாலும் வரலாம். சரி, இப்போ அண்ணாமலை அவர்கள் போட்டியிட போறாரா இல்லையா? ஏன்னா அவரை வந்து கூட்டிட்டு வராங்க. பியூஷ் கோயல் வராருன்னு ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து வராரு, ஹெலிகாப்டர்ல பறந்து அவர் வந்து அதுல கலந்துக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் சமாதானப்படுத்திட்டாங்க, அவர் போட்டியிட போறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அண்ணாமலை எப்ப கோபமா இருந்தார் சொல்லுங்க. சமாதான பத்திரிகைன்னு தொலைக்காட்சியில் வருதே தவிர அவங்களாம் பிரதிதினம் அமித்ஷாவோட பேசிட்டு தானே இருக்காங்கம்மா. ஆக மொத்தம் அண்ணாமலைக்கு வந்து ஒரு அகில இந்திய அளவில் டைம்ஸ் நோட், இந்தியா டுடே, CNN, IBN, ரிபப்ளிக் போன்ற பத்திரிகைகள் முந்தானத்து செய்தி வந்ததுனாலதான் அவருக்கு வந்து கூட சொல்லியிருக்காங்க. அந்த வட இந்தியாவில் அவர் அண்ணாமலையுடைய போட்டியிட போவதில்லை என்று எல்லாம் பேனர் ஸ்டோரி போட்டாங்க, லீட் ஸ்டோரி போட்டாங்க. அந்த ஒரு பிரச்சனை தான் கூப்பிட்டுருக்காங்க. அண்ணாமலை எப்பங்க வெளில பண்ண அவருக்கு ஒரு உதவி கடிதம் எழுதினாரு, நான் போட்டியிட போவதில்லைன்னு கடிதம் எழுதினாருன்னு சொன்னாங்களே, அப்ப கடிதமே எழுதலையா அவரு? யாருக்குங்க எழுதினாங்க? அது சமூக வலைத்தளங்கள் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களே அப்படி சொல்றாங்களா, இல்ல அண்ணாமலை சொல்றாரா, இது யாரு லீக் பண்றாங்க ஒண்ணுமே தெரியலீங்களா? இது ஒரு புதிராக இருக்கிறது அல்லவா? சோ இந்த காங்கிரஸ்ல இருக்க குழப்பம் பிஜேபின்னு இருக்குது. ஆனா பிஜேபி வந்து சண்டைக்கு போட்டு முடிச்சுட்டாங்க. இவங்க காங்கிரஸ் லிஸ்ட் வந்த பிறகு இந்த தமிழ் வெற்றி கழகத்துக்கு போவாங்க, பார்த்துட்டே இருங்க. யாருக்கு சீட் கிடைக்கல அவங்க எல்லாம் உடனே கிளம்பி விடுவாங்க. அவங்க சீட் கொடுத்தா கூட கொடுக்கலன்னா கூட
அது கட்சி வளர்ப்பதற்கான பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சதுனால டிஎம்கேக்கு ஒரு கஷ்டமான நிலைமையை கொண்டு வந்து விடும். இல்ல இப்ப கோவை வடக்குல அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வாய்ப்புன்னெல்லாம் வந்து ஒரு தகவல்கள் கசிய விடப்படுது. அந்த அப்படிதானா நடக்க போகுதா? அண்ணாமலைக்கான தொகுதி அப்படிங்கறது டிசைட் பண்ணிட்டாங்களா? அந்த விஷயங்கள்ல ஏதாவது இருக்கா சார்? இல்ல, இன்னும் அதை பத்தி அவங்க இன்னும் டிசைட் பண்ணலைங்க. சென்ட்ரல் பிஜேபி லீடர்ஷிப் இன்னும் அதை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணல. பியூஷ் கோயலுடன் அமித்ஷா பேசுவார், பிறகுத்தான் முடியும். உடனே எடப்பாடி பழனிசாமி கிட்டும் கலந்து ஆலோசிப்பார்கள். காரணம், சீட் பரிவர்த்தனை வேணும்னா இது வந்து மாத்தினோம்னா கூட அவருடைய பர்மிஷன் மாற்ற முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே கேண்டிடேட் எல்லாம் போட்டாங்களே. இல்ல இன்னும் 3 நாள் தானே சார் இருக்கு. ஏன்னா நிறைய லீவ் வேற வந்துடுச்சு. வேட்புமனு தாக்கலுக்கே ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாரும் கடைசி நாள்ல தான் வேட்புமனு தாக்கலே செய்வாங்களா? பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும். இந்த மாதிரியான சிக்கல் குழப்பங்கள் தமிழக அரசியலில் 2026 தான் முதல்ல வருதுங்க. அதுக்கு காரணம் விஜயும் சீமானும் அவங்களுடைய நிலைப்பாடுகள் தான் காரணம். ராகுல் காந்தி செய்த குழப்பம், பாஜகவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள். ஆனாலும் எப்படி தேர்தலுக்கு முன்னதாக குழப்பம் இருக்கிறதோ, இதை விட மோசமான குழப்பம் தேர்தல் முடிந்த பிறகு வரப்போது. பார்த்துட்டே இருங்க. எல்லாருக்கும் அந்த ஸ்பிளிட் வெர்டிக்ட் வந்து என்ன பண்ணுவீங்க? சார் இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. என்டிஏக்கெல்லாம் ரொம்ப குறைவான சீட்டு தான் கிடைக்கும், ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்க போகுது திமுக வந்து கூட்டணிக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு இன்னைக்கு கூட ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க என்னன்னா ஸ்பிளிட் வெர்டிக்ட் வரும்னு சொல்றீங்க. இன்னொரு கருத்து கணிப்பு வரப்போகுது, அங்க செமினிட்டு. அதை பாருங்க, டைட்டா இருந்து என்ன பண்ணுவீங்க? 117 வந்து கொலிக்கு போடுவார கவர்னரு. ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் தேமுதிகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் டிஎம்கே கூட்டணியில் தொடர்வது கடினம். அதை தவிர விசிகாவுக்கு வந்து விசிகா கட்சிக்கு இருக்கக்கூடிய 8 சீட்டை 2 ஜெயிச்சாங்கன்னு அதிகம். இப்ப பாருங்க, ஷானவாஸ் என்ன கோவப்படுறாரு, அவருக்கு சீட்டு மறுக்கணும். அதே மாதிரி பரந்தாமன் என்று சொல்லக்கூடிய திமுக பேச்சாளருக்கு ஏன் மறுக்கணும்? உள்ள கட்சி சண்டை இருக்குங்க. திமுகலயும் இருக்கு, அதிமுகலயும் இருக்கு, எல்லா கட்சியிலும் இருக்குங்கம்மா. இப்போ திமுக இருக்கிறது மறைக்கிறாங்க, போட்டு 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 எதான்னு சொல்லிட்டு. எங்க ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டில எங்க நெகட்டிவ் கேம்பெயின்ல இறங்கிருக்காங்க டிஎம்கே? பிகாஸ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால. இல்ல இப்ப தொகுதிகள் எல்லாம் இல்ல ஒரு 5 தொகுதிகளை மாற்றம் கேட்டிருந்தாங்க பிஜேபி அப்படின்ல ஒரு தகவல் வந்ததே, அதெல்லாம் உண்மையா? அப்படி ஒரு மாற்றம் அதிமுக கிட்ட அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்களா? இன்னும் கூட அந்த சேஞ்சஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா தொகுதிகள்லயே? கிடையாது. இனிமேல் வார்த்தைக்கு ஏன்னா 5 பேர் எடுக்கிறது தான் கஷ்டம். 1-2 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க தவிர 5 பேர் எடுத்துட்டு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாமா. அந்த ஆளுங்க கேண்டிடேட்ல என்ன போவாங்க? ஏற்கனவே பப்ளிக் ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். பாஜகவுடைய கேட்ட கோரிக்கைக்கு நிராகரித்தால் எடப்பாடி பழனிசாமி தான் அர்த்தம். அதுக்கு அவர் கேண்டிடேட் போட்டாருன்னா இல்ல இப்ப இந்த மாதிரி வருது இல்ல தகவல்கள், இப்படி நிராகரிச்சிட்டாங்க, இங்க பிரச்சனை இருக்கு, அண்ணாமலை அவர்கள் போட்டியிடலைன்னா பிஜேபிக்கு ஓட்டே வந்து கம்மியா, வாக்கு சதவிகிதமே குறையும், அதிகமா வாக்கே விழாது, இப்படியெல்லாம் ஒரு தகவல் தொடர்ந்து வரும்பொழுது இப்ப அந்த கூட்டணியில எப்படி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும்? இவங்க எப்படி தேர்தல் களத்தை எதிர்கொள்வாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கு. எதற்காக ஏப்ரல் மாசம் இந்த கூட்டணி அமைச்சாங்களோ இப்ப அந்த பர்பஸே டிஃபீட் ஆற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. இந்த மாதிரி ஒன்றும் பாஜக யோசிக்கலையே சென்ட்ரல் லீடர்ஷிப்ல. காரணம் என்ன என்று கேட்டால், எந்த மத்திய பாஜக முடிவு பண்ணிக்கிறதோ அவரு எடுத்துடுவாங்க நிச்சயம். அவருடைய ஒரு நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், அமித்ஷாவினுடைய கையில் ஒரு கருத்து கணிப்பு இருக்கிறது, அது உளவுத்துறை மூலமாக செய்கிறது. அந்த கருத்து கணிப்புக்கு பாஜகவும் அந்த சர்வே பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு தள்ளப்படும் என்று தான் அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. முதலில் எடப்பாடி பழனிசாமியும் அடுத்தது விஜய் தான் வருவான்னு சொல்றாங்க. சரி, வந்து இப்ப அதே நேரத்துல கடைசியா ஒரு கேள்வி. கேரளத்துல ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாரு, கம்யூனிஸ்டுக்கும் பிஜேபிக்கும் ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்கு? என்ன பிஜேபி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா கேரளால? எதற்காக இந்த பாயிண்ட் அவர் வைக்கிறார்? அவங்க வந்து அந்த கிறிஸ்துவர் ஓட்டையும் முஸ்லீம் ஓட்டுகளையும் கவர வேண்டும் என்று சொல்லுகிறார் ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு தமிழக அரசியலை தவிர ஏன் போட மாட்டேங்கிறது, கேரளால போய் அதிகமா பேசுறாரு. அது தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கும். காரணம், கோயம்புத்தூரை தாண்டினீங்கன்னா சிபிஎம் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாலக்காட்டுல இருந்து 2 பேரும் தோஸ்தியா இருக்காங்க. ஒரு பக்கத்துல குஸ்தி, இன்னொரு பக்கத்துல தோஸ்தி. அதுக்கப்புறமா வந்து மஸ்தினா ஹாப்பினஸ் இன் ஹிந்தி. இந்த மாதிரி பண்றாரு ராகுல் காந்தி. ராகுல் காந்திக்கு ஒரே ஒண்ணுங்க,
அவர் ஒரு மிக மிக குழப்பவாதி. அதை ஸ்டாலினிடம் காண்பித்து விட்டார். ஸ்டாலின் மிக கோபமாக இருக்கிறார் ராகுல் காந்தி மீது. தன்னை தேஜஸ்வி யாதவ் மாதிரி பீகார் மாதிரி தமிழ்நாடு பண்ணிட்டாரேன்னு தேர்தலுக்கு அப்புறம் இப்பதான் பேச விட்டுருக்காரு. நம்ம ராகுல் காந்தி வந்து தாவேகாவுடன் தேர்தலுக்கு பிறகு போவார் என்ற அச்சத்தில் தான் திருமாவளவன் பேசுகிறார். இப்ப திருமாவளவன் வந்து மாயாவதி எப்படி உத்தரப்பிரதேசத்துல வந்து தலித் ஓட்டுகள்லாம் இல்லாத ஒரு இது கஷ்டப்பட்டு இருக்காங்களோ, 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டாரோ, அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை தமிழ் வெற்றி கழகம் சாப்பிட்டுட்டு முழுங்கிடுவாங்க. அப்ப பார்த்துட்டு கேடர்ஸ் ஆஃப் திருமாவளவன் எல்லாரும் டிவிக்கு பக்கம் போக தயாரா இருக்காங்க. அந்த குழப்பத்தில் தான் ராகுல் காந்திக்கு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி 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 ராகுல் காந்தி மனதை மாற்றியது. நான் முதல்ல இருந்தே சொல்லின்னு வரேன், பிரவீன் சக்கரவர்த்தியை தவிர, ஜோதிமணியை தவிர, மாணிக் தாக்கூரை தவிர திருமாவளவனுக்கு ராகுல் காந்தி மீது அதிகமான கண்ட்ரோல் இருக்கிறது. ராகுல் காந்தி செய்த குழப்பங்கள்லாம் இந்த 4 பேர் செய்தது. அவங்கெல்லாம் எங்க ஸ்டாலின் வந்து சொன்னாரு மாணிக் தாக்கூரையும் பிரவீன் சக்கரவர்த்தி எடுத்துருங்க கட்சியில இருந்து. இப்ப எடுத்துட்டாங்க, இவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்ண போறாங்க? அப்ப ஆக மொத்தம் அவங்க அந்த ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி மேல கோபம் இருக்கும், இல்லை தமிழ்நாட்டில் தன்னுடைய மூலமாக எம்பியான மாணிக் தாக்கூர் மேல கோபம் இருக்குது. இல்லைங்க, தமிழக காங்கிரஸ் அரசியல் மிக குழப்பவாதிங்க, அடிச்சுக்கிறாங்க சத்தியமூர்த்தி பவல். சார், இன்னும் ஏதாவது தகவல் இருக்கா எங்களுடைய நேயர்களுக்கு? ஏதாவது ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் பிரதமர் 4ஆம் தேதி வரும்போது அதற்கு முன்னதாக பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு முன்னதாக கண்டிப்பாக பட்டியலும் வந்துவிடும். சென்னையில் அவர் கூட்டம் பொழுதும் போது ஏன் தெரியுமா, பிரைம் மினிஸ்டர் வந்து 1ஆம் தேதி நைட் தங்குறாருன்னா பெரிய, 4ஆம் தேதி தங்குறாருன்னா பெரிய டர்ன் ஆஃப் ஈவெண்ட் மாதிரி. பிரைம் மினிஸ்டர் வந்து அன்னைக்கு டெல்லிக்கு வந்துடுவார் நைட். ஆனா சென்னையில தனித்த அந்த ஒரு 5 நட்சத்திரம் 7 நட்சத்திர ஹோட்டல தங்குறாருன்னா தமிழக அரசியலை புரிந்து கொண்டு திமுகவை வேருடன் புடுங்கி எறிய வேண்டும் என்ற ரீதியில் போகிறார்கள். கண்டிப்பாக அந்த விஜயம், பிரைம் மினிஸ்டருடைய விஜயம் ஒரு திருப்பு முனையாக 6ஆம் தேதி வரப்போறார் திருப்பி பிரைம் மினிஸ்டர். 3 நாள் வராருனாலே இம்பார்ட்டன்ட் தான் எனக்கு படுதுங்கம்மா. எது இருப்பினும் தமிழக அரசியல் குழப்பமாக இருக்கிறது. தொங்கு சபையை நோக்கித்தான் தமிழகம் செல்லுகிறது. மிக்க நன்றி சார்.